ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். லாஸ்ட் வீக் எங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கான ப்ரிப்ரேஷன் vlog தான் இது. காலையில் எழுந்திரிச்சதுமே இன்றைக்கி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப பிஸியாக தான் போய்கிட்டே இருந்தது. உட்கார்றதுக்கு கூட டைம் இல்லை, அந்த அளவுக்கு ஒர்க் இருந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி காலையில் ஆப்ப சுடணும்னு நேற்று நைட்டே மாவெல்லாம் அரைச்சி வச்சுருந்தேன். காலையில் வந்ததுமே எடுத்து பார்த்தேன், மாவுமே நல்லா புளிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஆப்பா சுடும்போது ஆப்ப கல் மாதிரி வரும். எனக்கே கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டு என்னடா இப்படி வருதுன்னு, அதனால ஆப்ப சுடுறதே இல்லை, கொஞ்சம் கேப்பு விட்டுட்டேன். கொஞ்சம்னே சொல்ல முடியாது, 1 இயர் கிட்ட கேப் விட்டுட்டேன். இப்போ ரீசெண்டாக ஊருக்கு போயிருக்கும்போது தான் அம்மாக்கிட்ட மெஷர்மெண்ட்லாம் கேட்டுட்டு வந்து மாவு அரைச்சி வச்சேன். இப்போ நல்லா பர்ஃபெக்டாக சாஃப்டாக வருது. எப்போதுமே ஆப்பத்து கூட சாப்பிட்றதுக்குன்னு கடலைக்கறி தான் ரெடி பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி தேங்காய் சம்மந்தி ரெடி பண்ணலான்ட்டு தேங்காவை சில்லாக எடுத்துகிட்டு இருந்தேன். வீட்டில் இருந்து கொண்டு வந்து தேங்காய் 2 எக்ஸ்ட்ரா இருந்தது. எப்படியாச்சும் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை காலி பண்ணணுமேன்னு தான் இன்றைக்கி தேங்காய் சம்மந்தியே ரெடி பண்ணேன். இதுவுமே கேரளாவில் ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி தான். எனக்கெல்லாம் கடலைக்கறியை விட ஆப்பத்து கூட இது வச்சு சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, தேங்காய் அதிகமாக செலவாகுமேன்னு அடிக்கடி இதை செய்கிறதே இல்லை. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நமக்கு வேணுங்கிற அளவு தேங்காவை எடுத்துக்கணும். அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய்க்கு பதிலாக வரமிளகா இருக்குல்ல, அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதை 2-3 பல்ஸ் விட்டு எடுத்ததுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு உப்பு, 5-6 சின்ன வெங்காயம் இதையுமே சேர்த்துட்டு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கணும். முக்கியமாக இந்த ரெசிபிக்கு தேங்காவை கொஞ்சம் கொரன்னு தான் அரைச்சி எடுக்கணும். 4 பொருள் மட்டும்தான் தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா இதோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. இப்போ இந்த மாதிரி கொரன்னு அரைச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காவையும் சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்தோன்னா போதும். அதுக்கப்புறமா எடுத்து அதை ஆப்பத்து கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தோன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு எதுவும் பத்தலைனா கூட இந்த டைமில் சேர்த்துக்கலாம். அண்ட் இதை கொஞ்சம் காரசாரமாக ரெடி பண்ணணும். ஏன்னா ஆப்பம் மைல்டாக இருக்கனால அது கூட தொட்டு சாப்பிட்றது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி காலையில் கிட்டத்தட்ட 7 மணிக்கு ஆரம்பித்த வேலை தான் மத்தியானம் 2 மணி வரைக்கும் நிற்கவே இல்லை. ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டே இருந்தேன். இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு எக்மோர்லேருந்து ட்ரெயின். இன்றைக்கி ஊருக்கு போயிட்டோன்னா 1 மாதத்துக்கு அப்புறமா தான் திரும்ப சென்னைக்கு வருவோம். ஹஸ்பண்ட் என்னமோ வெளியில் தான் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க, இருந்தாலும் அப்பப்போ வீட்டில் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காண்டி புளியோதரை பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி தொக்கு இது எல்லாமே இன்றைக்கி செஞ்சு வச்சுருந்தேன். அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, ட்ரெஸ்ஸெல்லாம் காஞ்சதை எடுத்து மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ வேலையும் மத்தியானம் வரைக்கும் முடிஞ்ச பாடாக இல்லை. எப்போதுமே ஊருக்கு கிளம்பும்போது வீட்டில் இருந்து கிளம்பக்கூடிய டைமுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எந்த வேலையும் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தால் தான் அந்த கிளம்புற டைமில் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அது இல்லாமல் ஹரிபரியாக கிளம்பிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் 1-2 திங்ஸை மறந்து வச்சுட்டு போயிடுவேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு டென்ஷனாகவே இருக்கும். அதனால் மோஸ்ட்லி நான் எப்போதும் கிளம்பும்போதுமே கொஞ்சம் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் என்னோடய ஷெடியூலை மாற்றிப்பேன். காலையில் எழுந்திரிச்சதுமே கொஞ்ச நேரம் ஆட்லின் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு அவளுமே தூங்கிட்டா. அவள் தூங்கினதுனால அடுத்தடுத்து வேலை பார்க்குறதுக்கு எனக்கும் ஈஸியாக இருந்தது. நானுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ராகி இருந்தது, காய வச்சிட்டோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா எடுத்து பவுட்ரு பண்ணிக்கலாம். இது பாப்பாவுக்கு கூழ் கிண்டி கொடுக்கறதுக்காக. லாஸ்ட்டு 1 வாரமாகவே டே டைம்லேயும் மழை வர்ற மாதிரியே இருட்டி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம நேரம் என்னவோ தெரியலை, காலையிலேருந்து நல்ல வெயிலாக இருந்தது. ஓகே, நம்மளும் ராகியை காய வச்சுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்த்தோன்னா இதுவுமே காஞ்சிரும், கடைசியாக எடுத்து பவுட்ரு பண்ணிக்கலான்னு தான் ஃபஸ்ட்டே காய வச்சுட்டேன். இன்னும் பேக்கிங் வேலையுமே எதுவுமே முடியலை. ஏன்னா மண்டே தான் ஊருக்கு போகிறதா பிளான் இருந்தது. தக்கல்ல கிடச்சின்னா சீக்கிரமாக போயிடணும்னு இருந்தோம். பட் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும், எப்படி தக்கல்ல கிடைக்கும்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் எங்களுக்கு சடனாக இன்றைக்கி தக்கல்ல கிடச்சிட்டு, அதனால தான் இன்றைக்கி வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இல்லைனா பேக்கிங் வேலையெல்லாம் முந்தின நாளே முடிச்சிருப்பேன். ராகியெல்லாம் காய வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ட்ரெஸ்ஸை அயர்ன் பண்ணுற வேலை இருந்தது.
2 வாரத்துக்கு முன்னாடி சின்னதா ஒரு ஷாப்பிங் போயிருந்தோம். அப்போ எனக்கு ஒரு 4, 5 மெட்டீரியல் வாங்கிட்டு வந்தேன். டாப் ஸ்டிச் பண்ணணுங்கிறதுக்காக. அது எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி, வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். வாஷ் பண்ணதுமே அது காட்டன் மெட்டீரியல்ங்கிறதுனால ரொம்ப சுருக்கு சுருக்கா ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் அயர்ன் பண்ணி பேக் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்பேஷியஸாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எடுத்து வியர் பண்ணுறதுக்கும் ஈஸியா இருக்கும்னு தான் அயர்ன் பண்ணுற வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டாலாம் அயர்ன் பண்ண தெரியாது. இருந்தாலும் சுருக்கு சுருக்கா இல்லாத மாதிரி நான் எப்படி வியர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அயர்ன் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா அயர்ன் பண்ணுறதுக்கெல்லாம் மற்றவங்களோட ஹெல்ப்பை எதிர்பார்க்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அயர்ன் பண்ணி என்னோடய ட்ரெஸ்ஸை நான் போட்டுப்பேன். அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது என்னமோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. என்னோடய டாப் எல்லாத்தையுமே நான் சீக்கிரமாக அயர்ன் பண்ணிட்டேன். ஆனால் ஆட்லினுக்கு ஒரு ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதுவுமே காட்டன் தான். அதுவுமே வாஷ் பண்ணதும் ரொம்ப சுருங்கிருச்சு. அதை ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து அயர்ன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஆயிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வெயில் ஓவராக இருந்ததுனால அயர்ன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அப்படியே குளிச்ச மாதிரி வேர்த்துட்டு ஒரு வழியாக எல்லாத்தையுமே அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அயர்ன் பண்ணி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 1/4 மணி நேரம் கிட்ட ஆன மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைமில் ராகியுமே காஞ்சிருச்சு. அதனால் அதையுமே எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டோன்னா கூட ஒரு வேலை முடிஞ்சிருமேன்னு எடுத்து பவுட்ரு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்போதுமே என் பாப்பாவுக்கு ராகி கூழ் செஞ்சு கொடுக்கும்போது ராகியை கொஞ்சம் நேரம்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறவு அதை நல்லா அரைச்சி தான் அதிலிருந்து பால் எடுத்து கொஞ்சமாக பனங்கற்கண்டு போட்டு நல்லா காய்ச்சி கூழ் செஞ்சு கொடுப்பேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக கடையிலேருந்து ராகியை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி காய வச்சதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி அதில் இருந்து கூழ் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். எனக்கு என்னமோ கடையில் இருந்து ரெடிமேடாக பவுடர் வாங்கி கூழ் காய்ச்சி கொடுக்குறதுல அவ்வளோ ஒரு திருப்தியாக இல்லை. அதனால நானே இப்போ வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு இந்த ராகியோட டேஸ்ட்லாம் பழக்கப்படுத்தினோன்னா அவங்களுக்கு பிடிக்குமா சாப்பிடுவாங்களான்னு தெரியாது. அதனால அவளுக்கு 6 மாதமாக இருக்கும்போதே ராகியோட டேஸ்ட்டை நான் அவளுக்கு பழக்கப்படுத்திட்டேன். அந்த மாதிரி இந்த கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் ஆவியில் வேக வச்சு ஜூஸ் பண்ணி குடிக்கிறது, இந்த டேஸ்ட்டையுமே நான் அவளுக்கு பழக்கப்படுத்திட்டேன். அதனால இது எல்லாத்தையுமே அவளுக்கு நான் எப்போ கொடுத்தாலும் அதை அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்றதா. ராகி எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி நல்லா சலிச்சதுக்கப்புறமா அந்த பவுட்ரு அப்படியே ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன். இதையுமே ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக தான் ரெடி பண்ணினேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று செடி வளர்க்குறது. கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸை வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மணி பிளான்ட்டை மட்டும்தான் தண்ணிக்குள்ளே போட்டு வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தினேன். ஆனால் அது வளரவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி போய்கிட்டே இருந்தது. எனக்கும் ஏன் இப்படி போகுதுன்னு புரியவே இல்லை. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு ரீசனுக்காக அதை நான் ஜன்னல் பக்கத்தில் எடுத்து வச்சேன். ஜன்னல் பக்கத்தில் வெயில் படுறதுனால திரும்ப அது நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு பாட்டில்லையும் ஒரு சின்ன கன்று போட்டு வச்சேன். அதுவுமே நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ 3ஆவதாக ஒரு பாட்டில்லையும் சின்னதாக ஒரு போட்டு வச்சுருக்கேன். அதுவுமே வளர்ந்து வந்துடும் நம்புகிறேன். இருந்தாலும் நான் போனதுக்கப்புறம் எப்படி அது தண்ணி ஊற்றி பார்த்துக்க போகிறாங்கன்னு தெரியல. அதனால நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே அது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். இன்னும் அடிக்கடி ஹஸ்பண்ட்க்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி நிரப்பி விட்டுருங்கன்னு ஞாபகப்படுத்தினா நிறச்சி வச்சுருவாங்க. போகிற வரைக்கும் மணி பிளான்ட்டுமே நல்லா இருந்துக்கும். ஏன்னா ஜன்னல் பக்கத்தில் வச்சுருக்கனால அதுக்கு வெளிச்சம் நல்லா கிடச்சிட்டே இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு கிச்சன் போனதுமே கரெக்டாக ஸ்டவ் பக்கத்தில் ஜன்னல்கிட்ட மணி பிளான்ட்டு தான் இருக்கும். க்ரீனிஷாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் காலையில் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. செடி வளர்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம வச்சுருக்க ஒரு செடியில் இருந்து புதுசாக சின்னதாக ஒரு இலை வந்தால் கூட அதில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குதுன்னு. நான் வச்ச மணி பிளான்ட்டில் இருந்து புதுசாக ஒவ்வொரு இலையும் வரும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. பார்ப்போம் இன்னும் 1 மாதத்துக்கு அப்புறம் போகும்போது செடி எப்படி இருக்குன்னு. இது மட்டும் இல்லாமல் இது கூடவே சின்னதாக ஒரு பாட்டில் மண் நிறச்சி 4 மணி செடியுமே வச்சுருந்தேன். ஆனால் அதுக்கு காலையிலேயும் சாயங்காலமும் தண்ணி ஊற்றினா மட்டும்தான் நல்லா வளர்ந்து வரும். பட் அதுதான் இன்னும் போகும்போது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா இனிதான் முக்கியமான வேலையாக இருக்குது பேக்கிங். இதுக்கு முன்னாடி நானும் ஹஸ்பண்டும் ஊருக்கு போகும்போது ஈஸியாக எல்லாத்தையுமே பேக் பண்ணிடுவேன். ஆனால் இப்போ பாப்பா வந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஒவ்வொரு திங்ஸும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்க வேண்டி இருக்குது. அவளுக்கு தேவையான ஷூஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, மெடிசன் பாக்ஸு, டயப்பரு இந்த மாதிரி என்ன தான் பார்த்து பார்த்து எடுத்து வச்சாலும் கடைசியில் ஏதாவது ஒரு சில திங்ஸை மிஸ் பண்ணிட்டு தான் போயிடுவேன். அதுக்காகவே இன்றைக்கி ஊருக்கு போகிறோன்னு காலையில் தெரிஞ்சதுலேருந்தே என்னென்ன ஞாபகத்தில் வருதோ அப்பப்போ அதை நோட் பண்ணி வச்சுப்பேன். கடைசியில் பேக் பண்ணும்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலான்னு. ஆனால் இந்த விஷயமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. பேக் பண்ணும்போது நோட் பண்ண அந்த பேப்பரை எடுத்துகிட்டு என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறத எடுத்து ஈஸியாக பேக் பண்ணிவிட்டேன்.
அதனால இந்த டைம் எந்த திங்ஸையுமே மிஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணலை. நானும் பாப்பாவும் மட்டும்தான் ஊருக்கு போகிறோம். அதனால பாப்பாவையும் வச்சுக்கிட்டு லக்கேஜ் நிறைய இருந்தால் மேனேஜ் பண்ண முடியாதுங்கிறதுனால ஒரு ட்ராலியும் ஒரு ஹேண்ட்பேக்கும் இருக்கிற மாதிரி தான் திங்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ட்ராலியில் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணதுக்கப்புறமா என்னால் க்ளோஸ் பண்ணவே முடியலை. திங்ஸ் கொஞ்சம் ஓவர் ஆகிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து யோசித்து எது ரொம்ப தேவையில்லாததுன்னு பார்த்து 1-2 திங்ஸாக வெளியில் எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப திங்ஸை எடுத்து வைக்கவும் முடியாது. ஏன்னா எங்கள் ஊரில் இப்போ வரைக்கும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி போட்டாலும் சீக்கிரம் காயாது. அதனால் பாப்பாவுக்கு வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு தான் எடுத்து வச்சுருந்தேன். கடைசியில் ஒரு வழியாக ட்ராலியை எப்படியோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போல்லாம் நாங்கள் ஊருக்கு போகும்போது அடிக்கடி இந்த மாதிரி தான் நடக்குது. பார்த்து தான் வேணுங்கிற திங்ஸ் எடுத்து வைப்பேன். இருந்தாலுமே லக்கேஜ் ஓவர் ஆகிடுது. எப்படி இருந்தாலும் ஊரில் இருந்து திரும்ப வரும்போது எக்ஸ்ட்ரா 2 லக்கேஜ் இருக்கும். திங்ஸ் அது இதுன்னு கொடுத்து விடுவாங்க. அது போக நம்ம ட்ரெஸ்ஸும் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமேன்னு ட்ரெஸ்ஸை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி தான் கொண்டு போவோம். பேக்கிங்லாம் முடித்ததுக்கப்புறமா தக்காளி தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த தொக்கு செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ஹஸ்பண்டுமே சாட்டர்டே சண்டே அன்னைக்கு வீட்டில் சாதம் செஞ்சு சாப்பிடுவேன்னு இருக்காங்க. அப்போ போல் இந்த தொக்கு வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்கன்னா இதை செய்யவே ஸ்டார்ட் பண்ணினேன். நேற்றே 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. இதுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கணும். 1 கிலோ தக்காளிக்கான மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன். நான் எடுத்திருக்க ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது அதோட மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டு ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியாக போதுங்கிறதுனால 1 ஸ்பூன் தான் மிளகு சேர்த்துருந்தேன். இதுக்கப்புறமா நம்ம வாங்கி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். முக்கியமாக இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். அந்த மாதிரி வாங்கிக்கணும். புளியோதரை பேஸ்ட்டுமே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பட் அந்த ரெசிப்பியை நான் ஷூட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு விலாகில் அந்த ரெசிப்பியை ஷூட் பண்ணுறேன். அதுவுமே ரொம்ப ஈஸி தான். தக்காளியை ரொம்ப குட்டி குட்டி பீஸாலாம் கட் பண்ண வேண்டாம். ரஃப்பாக கட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம இது மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி தான் எடுக்க போகிறோம். இதே தொக்கை ஒரு சிலர் எப்படி பண்ணுவாங்கன்னா 1 கிலோ தக்காளி எடுத்துருக்கோன்னா அதில் 1/2 கிலோ தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துப்பாங்க. 1/2 கிலோ தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்து சேர்ப்பாங்க. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த தக்காளி கடிப்படும். அந்த டேஸ்ட்டு ஒரு சிலருக்கு பிடிக்குங்கிறதுக்காக இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இதை அரைச்சி சேர்த்து வைக்கிற தொக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதை சாதத்து கூட மட்டும் இல்லாமல் நாங்கள் சப்பாத்தி தோசை கூடயும் சாப்பிடுவோம். சப்பாத்தி, தோசை, இட்லி இந்த மாதிரி ஐட்டத்துக்கூட சாப்பிட்றதுமே இந்த தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1 கிலோ தக்காளிக்கு ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பூண்டு எடுத்து அதில் பாதி பூண்டை மட்டும் எடுத்து அதோட தோலை உரித்து இது கூட சேர்த்துட்டேன். தக்காளியை நம்ம அரைக்கும் போதே அது கூட சேர்த்து பூண்டையும் அரைச்சிடணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா காரத்துக்கு வரமிளகாவை கொஞ்ச நேரம் வெந்நீரில் ஊற வச்சுட்டு அதை தக்காளி அரைக்கும் போதே அது கூட சேர்த்து அரைச்சிடுவாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் நான் வத்தல் பொடியாக தான் சேர்ப்பேன். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளி சேர்க்கவும் அது கூட 2 பல் பூண்டு சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. ஓரளவுக்கு அரைச்சா போதும். நான் அரைச்சதுலுமே கொஞ்சம் குறையாக இந்த தக்காளி பீசஸ்லாம் கிடக்க தான் செய்யும். அந்த மாதிரி கிடந்தால் தான் கடைசியில் தொக்கு பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் தான் இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் குக் பண்ணுற சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம அந்த தேங்காய் எண்ணெய்லாம் சேர்த்துட்டோன்னா 1 மாதம் வரைக்கும் வைக்க முடியாது. இடையிலேயே அந்த காம்பி போன ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால ஏதாவது ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கணும். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ இதில் 2-3 வரமிளகாவை பிச்சு போட்டு சேர்த்துக்கணும். கொஞ்சம் அதிகமாக கடுகு சேர்த்துக்கணும். கருவேப்பிலையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை கூட சேர்த்துக்கணும். அண்ட் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். ஆல்ரெடி நம்ம மிளகு சேர்த்து ஒரு பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறோம். அதில் எந்த அளவுக்கு காரம் போட்டிருக்கோமோ அதுக்கு பேலன்ஸ் பண்ணது அளவுக்கு மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்தா போதும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதாவது வெந்தயம், சீரகம், கடுகு, மிளகு இதெல்லாம் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோம்ல வறுத்து, அந்த மசாலாவையும் இது கூடயே சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
தேவையான அளவு கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போட்டுக்கணும். கடைசியில் வற்றி வரும்போது செக் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வற்ற விட்டுறணும். கண்டிப்பாக மூடி போடணும். ஏன்னா இது வற்றி வரும்போது தெறிக்க ஆரம்பிக்கும். மூடி போட்டால் தான் வெளியில் தெறிக்காமல் இருக்கும். மூடி போட்டு இந்த அளவுக்கு வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா போதும். ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். தோசை, சப்பாத்தி, இட்லி, சாதம் எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட்லாம். பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். தொக்குமே செஞ்சு முடிச்சுட்டு அதையுமே நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா சப்பாத்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டு ட்ரெயினில் போகும்போது சாப்பிட்றதுக்கு தான் சப்பாத்தி. இப்போமே செஞ்சு பேக் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் சப்பாத்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே டைம் ஆல்மோஸ்ட் 1 ஆகிட்டு கரெக்டாக வீட்டில் இருந்து 2:30க்கு நாங்கள் கிளம்ப ஆரம்பிக்கணும். சப்பாத்திக்குன்னு தனியாக எந்த சைட் டிஷ்ஷுமே செய்யலை. தக்காளி தொக்கையே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். கையோட புளியோதரை பேஸ்ட்டு, தக்காளி தொக்கு இது எல்லாமே ஆறினதும் அதை தனித்தனியாக ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜ்லையும் எடுத்து வச்சுட்டேன். இனி மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு வேலை நைட்டு டின்னருக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தான். அதுவும் மாவெல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால சப்பாத்தியை மட்டும் சைட் பை சைடாக டக்குன்னு போட்டு எடுத்து பேக்கிங் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். பேக் பண்ணி எல்லாம் முடிக்கவும் கரெக்டாக டைம் 2 ஆகிருச்சு. அண்ட் கிச்சனை க்ளீன் பண்ணி பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுகி வச்சுட்டு நானுமே குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு 10-20 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு தென் நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுமே குளிப்பாட்டி கிளம்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போதுமே எங்கே போனாலுமே அவளுக்கு ஃப்ளாஸ்கில் வெந்நி, அப்புறம் கூழ், ஃபார்முலா பவுடர் அண்ட் ஒரு ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து வைப்பேன். டயப்பர் இது எல்லாத்தையுமே, அதாவது அர்ஜெண்ட்டாக தேவைப்படுற எல்லாத்தையுமே ஹேண்ட்பேக்கில் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி என்னவோ தெரியலை, சடனாக ஊருக்கு கிளம்புறோங்கிற பிளான் பண்ணனாலையா இல்லை ஹஸ்பண்டை விட்டுட்டு நானும் பாப்பாவை மட்டும் ஊருக்கு போகிறோங்கிறனாலையான்னு தெரியலை, ஊருக்கு போகிற ஒரு ஃபீலே இல்லை. 2:30 ஆகும்போது ஹஸ்பண்டுமே ஆஃபீஸில் இருந்து வந்துட்டாங்க. அவங்க ஜஸ்ட்டு பெர்மிஷன் மட்டும்தான் போட்டுட்டு வந்தாங்க. எங்களை ஸ்டேஷனில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க திரும்பவும் ஆஃபீஸ் போயிடுவாங்க. அதுக்காக சீக்கிரம் வரணுங்கிறனாலேயே சீக்கிரம் கிளம்ப சொன்னாங்க. 2:45 பக்கமாக வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. எப்போதுமே ஊருக்கு போகும்போது தாம்பரத்துலேருந்து 9 மணிக்கு கிளம்புற பொதிகை எக்ஸ்பிரஸில் தான் புக் பண்ணுவோம். பட் இன்றைக்கி அதில் டிக்கெட் கிடைக்கிறங்கிறதுனால இந்த ட்ரெயினுக்கு புக் பண்ணியிருந்தோம். பட் ஆஃப்டர்நூன் டைம்ங்கிறதுனால ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் வெயில் ஹெவியாக தான் இருந்தது. ஸ்டேஷனுக்கு போய் ரீச் ஆகும்போது நல்லா வேர்த்துருச்சு. ஆனால் நாங்கள் ட்ரெயின் கிளம்புறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கிளம்புறதுக்கு ஈஸியாக இருந்தது. பட் நாங்கள் எப்போதும் போகிற ட்ரெயின்னா ஈவினிங் தான் ட்ராவல் பண்ணுவோம். ட்ராவல் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு முக்கியமாக சின்ன வயசில் இருந்தே விண்டோ சீட்டுக்கிட்ட உட்காந்துட்டு பஸ் ஆகட்டும், ட்ரெயின் ஆகட்டும் வெளியில் பார்த்துட்டு வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ நேரம் வேணும்னாலும் இந்த மாதிரி விண்டோ சீட்டு பக்கத்தில் உட்காந்து ட்ராவல் பண்ண சொன்னால் அசால்ட்டாக பண்ணுவேன். இந்த ஜேர்னிலையும் அப்படி தான் விண்டோ சீட் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு நானும் பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணணும். நல்லபடியாக சேஃபாக ட்ராவல் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் 5:30க்கெல்லாம் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். பட் ஆட்லின் இருக்கிறதுனால சரியாக என்னால் தூங்கவே முடியாது. அவள் சின்ன பொண்ணுங்கிறதுனால அவளை சேஃபாக கூட்டிகிட்டு வரணும்னு முழிச்சு தூங்குற மாதிரி இருக்கும். அதுவுமே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுன்னா சொல்லவே வேண்டாம், ஃப்ரீ பேர்ட் தான். பாப்பாவை வீட்டில் அப்பா அம்மா எல்லோரும் பார்த்துப்பாங்க. நான் நல்லா குழந்தைங்களை வச்சுட்டு எப்போதுமே ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸை விட ட்ரெயின் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நாங்களுமே எப்போதுமே ட்ரெயினுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அப்படியே இந்த ஜேர்னி எனக்கும் ஆட்லினுக்கும் ரொம்ப ஸ்மூத் அண்ட் சேஃப்டியாக முடிஞ்சுது. ஓகே, இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற ரெசிபியெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.